ஹாய் எவ்ரிவன். இப்போ பார்க்க போகிற கொஷின் வந்து 5th யூனிட்டில் இருக்க செகண்ட் கொஷின், அட்டானமஸ் ரோபோட் அண்ட் விஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ அட்டானமஸ் ரோபோட் அப்படின்னாக்கா தன்னாட்சி, உனக்கு தெரியும் நினைக்கிறேன், தானியங்கி ரோபோட். ஓகே, அதுவாகவே ஒரு டிசிஷன் எடுத்து அதாக ஒர்க் ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டாக் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இதில் என்னன்னாக்கா வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்கு இருக்கும், அப்புறம் டெப்த் சென்சார் இருக்கும், இன்டர்னல் சென்சாரு, லெக் ஸ்டேட்ஸ் அண்ட் தென் ஜிபிஎஸ், ரைட்? ஸோ அட்டானமஸ் அப்படின்னு ரோபோட் தானாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஓகே, பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணணும், ஒரு பொருளை எடுத்து இன்னொரு பொருளை ப்ளேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அட்டானமஸ் ரோபோட். ஓகே, விஷன் சிஸ்டம் அப்படின்னாக்கா ப்ராடக்டை அப்சர்வ் பண்ணி அந்த பிக் பண்ணி இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பிக் அண்ட் ப்ளேஸ் ஆர்ம் இருக்கும். அந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் ஆர்ம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது நொமேட்டிக் மூலிமா ஒர்க் ஆகும். சிலதை வந்து ஹைட்ராலிக் மூலம், மேக்ஸிமம் வந்து நொமேட்டிக் தான் பண்ணுவாங்க. காற்றை வந்து இது மூலிமா, கம்ப்ரஸர் மூலிமா இது பண்ணி அனுப்பிச்சு, ப்ரோக்ராமிங் மூலிமா நம்ம எவ்வளோ தொலைவை பிக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பிக் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆர்ம் மூலிமா ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு கீழே இருக்கிற இமேஜை பாருங்கள், அங்கே இருக்கிற இதை வந்து ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டே இந்த இடத்துக்குலேருந்து பிக் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். சரிங்களா? ரோபோட்டிக்ஸ் லேபில் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ கொஸ்டினை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருங்க. இந்த மாதிரி கேட்பாங்க, டிஸ்கஸ் இன் டீட்டெயில்டு அபவுட் த அட்டானமஸ் ரோபோட் அண்ட் விஷன் சிஸ்டம். அட்டானமஸ் ரோபோட்டை பற்றியும் அண்ட் தென் விஷன் சிஸ்டம் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான கண்டென்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சிஸ்டம், ரைட்? அப்புறம் மெக்கானிக்கல் சிஸ்டமில் சேசிஸ் ஸ்ட்ரக்சரு, ஆக்சுவேட்டர்ஸு, விஷன் சிஸ்டம், சென்சாரை பற்றி அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த கொஷினில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றின இன்ட்ரோடக்ஷன், அட்டானமஸ் ரோபோட் அண்ட் தென் விஷன் சிஸ்டம். அதை பற்றி எப்படின்னாக்கா, அட்டானமஸ் ரோபோட்டில் ரோபோட்டில் என்ன இருக்கும்? ஓகே, ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் ஆக்சுவேஷன்ஸு, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸு அண்ட் தென் சொபஸ்டிகேட் கம்ப்யூட்டர் விஷன்ஸ் அல்காரிதம். ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அல்காரிதம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ போகணும், ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ போகணும், ஜெட் ஆக்சிஸ் எவ்வளோ போகணும் அப்படின்ற மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஹியூமன் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இது வந்து காம்ப்ளெக்ஸான இதில் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணும். லைக் ஒரு ஹீட்டான ராடை எடுத்து போயிட்டு லேத்தில் வச்சு என்ன பண்ணணும், ட்ரவுன் பண்ணணும். ஓகே, இல்லை ஃபேஸிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னாக்கா இது வந்து ஹியூமனால் பண்ண முடியாது. பக்கத்தில் நின்றுட்டு அதை எடுத்து போயிட்டு செக்கில் வச்சு டைட் பண்ணுறதெல்லாம் முடியாது. பட் ஆனால் ரோபோட்ஸுக்கான முடியும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தில் அது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸை ஈஸியாக பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதில் வந்து மெக்கானிசம் மூலிமா அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா சாஃப்ட்வேர், இது ரெண்டுத்தையும் மூணுத்தையும் என்ன பண்ண முடியும், கம்பைன் பண்ணி தான் ஒரு ரோபோட்டு ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ், ரைட்? இதில் என்னென்ன மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேசஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். சேசஸ்னாக்கா என்னது, அதான் பாடி ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரேம் இருக்கும். ஓகே, மேலேருந்து பார்த்தாவே தெரியும் என்னென்ன தெரியும், ஃப்ரேமு. அப்புறம் பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஜிக்ஸ் இருக்கும், ரைட்? அப்புறம் அந்த மேலே கீழே போயிட்டு வரதுக்கு தேவையான மோட்டர், என்ன மோட்டர், அது பேர் சர்வோ மோட்டர், கரெக்டுங்களா? அது இருக்குமா? அப்புறம் வீல்ஸு, முன்ன போயிட்டு வரதுக்கு தேவையான வீல்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, சேசஸ், வீல்ஸ் அண்டு ட்ராக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, ரைட்? அடுத்தது ஆக்சுவேட்டர்ஸ். ஆக்சுவேட்டர்னா சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி, ஒரு மோஷன், அந்த மோஷன் மூலிமா ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்கை கொண்டு வர்றது. அது லீனியர் மோஷனாகவும் இருக்கலாம், இல்லைனாக்கா ரொட்டேஷனல் மோஷனாகவும் இருக்கலாம், ரைட்? ஸோ இங்கே மோட்டரு இங்கே ரோபோட்டிக்ஸில் என்ன இருக்குது, மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சர்வோஸ்னாக்கா நான் சர்வோ மோட்டர், வேறு ஒன்றும் இல்லை, ரைட்? ஸோ டிரைவ் ரோபோட்டிக்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் வீல்ஸ் அண்ட் ஆர்ம்ஸு மேனிபுலேஷன் ரோபோட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? அதே தான் கீழே கொடுத்துருக்காங்க. என்னது, டிசி மோட்டர், சர்வோ மோட்டர், ஸ்டெப்பர் மோட்டர், வீல் ட்ராக் கொடுத்துருக்காங்க. சர்வோஸ் என்னத்துக்கு யூஸ் ஆகுது, ரோபோட்டுக்கு மேலே கீழே போயிட்டு வரதுக்காகவும், அப்புறம் கேமரா ஓரியன்டேஷன்ஸ்க்காகவும். ஓகே, நம்ம கேமரா ஏதாவது இருக்கிறத பார்த்து ஆப்ஜெக்டாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு கேமரா ஓரியன்டேஷனுக்கு சர்வோ மோட்டர் இருக்குது. சென்சார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, மெக்கானிக்கல் இன்டெகிரேட்டட் சென்சார்ஸ் என்கோட் பண்ணி பொசிஷனை வந்து ட்ராக் பண்ணி, ஃபோர்ஸ் சென்சார்ஸில் என்ன பண்ணலாம், டிசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சென்சார் என்னன்னாக்கா, இப்போது ஒரு இடத்துலேருந்து ப்ராடக்ட்டை எடுக்க போகிறேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டு சப்போஸ் என்ன பண்ணிக்கலாம், வைக்கும்போது மிஸ்ஸே ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி போயிருக்கலாம், சரியா? ஒரு 3 சென்டிமீட்டர் தள்ளி போயிருக்கலாம் வரும்போது, கன்வேயர் மூலிமா வரும்போது. ஓகே,
ஸோ அதெல்லாம் கூட என்ன பண்ணும், கேமரா வந்து சென்ஸ் பண்ணி கரெக்டாக டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், பிக் பண்ணி இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணும். ஓகே, மிஷின்னா ஒரே மாதிரி கூட ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ இது மாதிரி ரைட். ஸோ அடுத்தது விஷன் சிஸ்டம். விஷன் சிஸ்டம்னாக்கா என்னது, விஷன்னா பார்க்குறது கரெக்டாக. ஸோ கேமரா தான் இங்கே பார்க்குது. ஓகே, எப்படி பார்க்குது அப்படின்னாக்கா ஸ்டெரியோ கேமராஸ் அண்ட் தென் ஈவன் ஸ்பெஷலிஸ்ட் கேமராஸ் லைக் இன்ஃப்ராரெட் டெப்த் கேமராஸ், இதெல்லாம் வந்து கேமரா அதை வந்து காம்பவுண்ட்ஸை பார்க்குறதுக்கு தேவையான கேமரா, லைக் என்னென்ன டைப் ஆஃப் கேமராஸ்னு சொல்லியிருக்காங்க கேமராஸ் ரைட். கம்ப்யூட்டர் விஷன் அல்காரிதம். கம்ப்யூட்டர் விஷன் அல்காரிதம் அப்படின்னாக்கா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், பொருளை டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், அதை எடுக்கணும், அந்த பிளேஸ்லேருந்து எடுத்து இன்னொரு பிளேஸில் வைக்கிறதுக்கு தேவையான அல்காரிதம் ஓகே கிரியேட் பண்ணணும். அந்த அல்காரிதத்துக்கு பேர் தான் என்னென்னா YOLO, யூ ஒன்லி லுக் ஒன்ஸ், SSD சிங்கிள் ஷாட் டிடெக்டர், ஃபாஸ்டர் ஆர் என்னென்னு. முதல்ல அல்காரிதம் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு அல்காரிதம் பண்ணாக்கா ஒரு செட் ஆஃப் ரூல் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அது ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா அதில் அல்காரிதத்தில் இருந்து என்ன பண்ணணும், அதை மாற்றி திருப்பியும் நம்பர் ஆஃப் எரர்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா, அதில் வந்து எடுத்து என்ன பண்ணணும், ரீவொர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு பாக்ஸ் என்ன பண்ணுறேன், எடுத்து 10 சென்டிமீட்டர் தள்ளி அந்த பாக்ஸை வைக்கணும். சரியா, கண்டினியூஸாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டே இருக்கேன். சரியா, ஒர்க்கு முடிக்க வச்சுட்டே இருக்கேன். இன்கேஸ் அதில் வந்து சர்வோ மோட்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனாக்கா உள்ளே நான் டைட் பண்ணி வச்சுருக்கிற நெட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன லூஸ் கனெக்ஷனால என்ன ஆகுது, 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் தாண்டி போகுது. ஓகே, அப்போ அங்கே அல்ட்ராசோனிக் சென்சார் மூலிமா என்ன பண்ணுது, 10 சென்டிமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி 11 சென்டிமீட்டர் வரைக்கும் போகுது அப்படின்னு என்ன பண்ணுது, நமக்கு சிக்னல் போகுது, ஃபீட்பேக் லூப் மூலிமா போகுது. சரியா, அல்காரிதம் இதுதான். ஓகே, ஸோ அப்போது 10 சென்டிமீட்டர் வைக்க வேண்டிய பொருளை நாம் ஏன் 11 சென்டிமீட்டர் போகுதுன்னு சொல்லி ஃபீட்பேக் லூப் என்ன பண்ணணும்னாக்கா உடனே 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர்ன்றது எரராக கன்சிடர் பண்ணி உடனே என்ன பண்ணணும், 1 சென்டிமீட்டர் தள்ளி ப்ளேஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அல்காரிதம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னொரு பேர் மிஷின் லேர்னிங். ஓகே, மிஷின் கூட வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலயமா அதில் வேறு டிடெக்ஷனோ இல்லைனாக்கா தவறுகளை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய இதை வந்து பண்ணுறது ரைட். நெக்ஸ்ட்டு இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்றதுனா ஒரு ஃபோட்டோவாக எடுத்துக்கும். ஓகே, லைக் சிகப்பு கலர் ஃபோட்டோ ப்ராடக்ட்டோ இல்லைனாக்கா ஒரு பச்சை கலர் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கன்வேயில் வருது அப்படின்னாக்கா கரெக்டாக என்ன பண்ணணும், அதை மட்டும் டிடெக்ட் பண்ணி பிக் பண்ணும், இல்லை தள்ளிவிடும், இல்லை வேறு ஒரு பொசிஷனில் மாற்றி வைக்கும், லைக் ஏதோ ஒன்று. ஓகே, இல்லை ஒரு ஷேப்பை மாற்றி வைக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து இமேஜ் ப்ராசஸிங். ஓகே, ஸோ டெப்த்து ப்ரிசிஷன் இது என்ன பண்ணுன்னா 3D ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு கப்புக்கு இது அப்படின்னா அந்த கப்பில் இருக்கிற ஆழத்தை மெஷர் பண்ணி அதை பிக் பண்ணுறதுக்கு தேவையான டெப்த் ப்ரிசிஷன் பண்ணுறது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னாக்கா இந்த ரோபோட்டிக்கில் இருக்கிற கண்ட்ரோல் சிஸ்டம் என்னென்ன கண்ட்ரோல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராசஸர். ஓகே, ஒன்றும் மைக்ரோ கண்ட்ரோல் ப்ராசஸர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது ராஸ்பெரி பிஐ மூலிமா நம்ம கோடிங் பண்ணி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரியா, அப்படின்னாக்கா ஒரு ஆர்டினோ சிஸ்டம் மூலிமாவும் என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படின்றாங்க, ரெண்டுமே பண்ண முடியுங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் ரைட் எது அப்படின்னாக்கா ராஸ்பெரி பிஐ NVIDIA ஜாட்சன் அப்படின்றது தான் இது சொல்கிறாங்க. ஓகே, அதுலேயே அட்டானமஸ் நேவிகேஷன் என்னது, வழி நடத்துறது. ஓகே, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தேவையான பாத் பிளானிங். அல்காரிதம் என்ன பண்ணுனாக்கா அது டெஸ்டினேஷன் வைல் அவாய்டிங் த ஆப்ஸ்டக்கல்ஸ், ஏதாவது மிஸ்டேக் வர்றதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாத் வந்து பிளான் பண்ணுறோம். ஓகே, எப்படி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் செட்டு 3 ஆக்சிஸ் இருக்கும். சரியா, எக்ஸில் வந்து 10 சென்டிமீட்டர் போகணும், ஒயில் மேலே ரைட் எப்படி தூக்கணும் எவ்வளோ, அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு ப்ராடக்ட்டை வந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ண முடியாது, இழுத்துட்டே வர முடியாது, கொஞ்சம் தூக்கிட்டு தான் என்ன பண்ணணும், 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மேலே தூக்கி அப்புறம் என்ன பண்ணணும், பேக் வரணும், அதே 10 சென்டிமீட்டர் பேக் வரணும். ரைட், திருப்பியும் இந்த பக்கம் டேர்ன் பண்ணுறோம், அது பேர் ஜெட் ஆக்சிஸ், எவ்வளோ ஒரு 90 டிகிரி. ஓகே, மொத்தமாக ஒரு 90 டிகிரி இல்லை 180 ஏதோ ஒன்று, நமக்கு எங்கே எவ்வளோ தொலைவு ரொட்டேட் பண்ணுமோ வந்து ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணுறோம், ப்ளேஸ் பண்ணுறோம். சரியா, சேம் 2 சென்டிமீட்டர் கீழே போகணும். இப்போ 2 சென்டிமீட்டர் மேலே தூக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு, இப்போ 2 சென்டிமீட்டர் கீழே போகணும். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணணும். பாத் பிளானிங்கு, மோஷன் கண்ட்ரோல்ன்றது அதுதான். இது போன டைமு கொஷினில் பார்த்தோம், பிஐடி கண்ட்ரோல் மூலிமா தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க எதை, மோட்டார்ஸ்லாம். ஓகே, எவ்வளோ ரொட்டேஷனில் ரொட்டேட் பண்ணுறது, எவ்வளோ வேகத்தில் ரொட்டேட் பண்ணணும், இதெல்லாம் என்ன பண்ணணும், இது இருக்கும். ஓகே, ரோபோட்டிக்ஸ் லேபில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ரைட், ஸோ அப்டக்கல்ஸ்
ஓகே. இது என்ன பண்ணணும்னா அல்ட்ராசோனிக். எதுனாக்கா அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ்ன்றது அதுதான். ரைட். அப்டக்கிள்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னாலும் என்ன பண்ணணும், அதை 2 சென்டிமீட்டர் இல்லை 3 சென்டிமீட்டரோ ஆல்ரெடி அல்காரிதம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, 10 சென்டிமீட்டர் தான் போய்ட்டு ப்ராடக்ட்டை எடுக்கணும், 2 சென்டிமீட்டர் மேலே தூக்கணும், திருப்பியும் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும். இது நம்மளுடைய அல்காரிதம் கொடுத்துருக்கோம். சரியா? கோடிங் கொடுத்தாச்சு. இந்த கோடிங்கில் ஏதாவது பிரச்சனை வருது, ஓகே, எப்படி நமக்கு கை தவறி ப்ராடக்ட்டை வந்து ஆப்ஜெக்டை கீழே வெல்லலாம். சரியா? எப்படி ஆம்லேருந்து லூஸ் ஆகி தம்முன்னு கீழே வந்துடலாம். சரியா? ஆனால் என்ன பண்ணணும், வெறும் இது ஆமில் போய் ப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி அடுத்த ப்ராடக்ட் எடுத்து வந்து வைக்கணும். ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஆப்ஜெக்ட் டச் ஆகி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாக்கா உடனே என்ன பண்ணணும், ஆட்டோ டிசிஷன் மூலயமா என்ன ஆகும், ஆப்ஜெக்டை மேலே போயிட்டு திருப்பி 2 சென்டிமீட்டர் நம்ம மேலே தூக்கணும்ல, இப்போ 3 சென்டிமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிறதுக்கு அதுவாக ப்ரோக்ராமிங் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்டோ பண்ணுறது தான் இந்த மாதிரி சென்சார்ஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு சென்சார் அண்டு டேட்டா ஃபியூஷன் என்ன பண்ணுது, சென்சார் இந்த ரோபோட்டிக்ஸில் இருக்கிற சென்சார் என்ன இருக்குது, டேட்டா ஃபியூஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ஐஎம்யூ, இன்டர்னல் மெஷர்மெண்ட் யூனிட். அது என்ன பண்ணும், ஆக்சிலரேட்டர், கைரோஸ்கோப்பிக்கு, சம்டைம்ஸ் மேக்னட்டோமீட்டர், இதெல்லாம் என்ன பண்ணும், ஸ்பீடு, கைரோஸ்கோப்பிக்னாக்கா தெரியும்ல, ஹீட் வெயிட்டு, இதெல்லாத்தையும் என்ன பண்ணும், மெஷர் பண்ணும். ரைட். ப்ராக்சிமிட்டி சென்சார் என்ன பண்ணுனாக்கா அல்ட்ராசோனிக் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை வந்து மெஷர் பண்ணுறதும், அப்புறம் மெஷர்மெண்ட்டை வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம மெஷர் பண்ணணும். முன்னே சொன்ன ஃபஸ்ட்டே 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் போயிடுச்சுனாக்கா என்ன பண்ணணும், அதை 1 சென்டிமீட்டர் திரும்பி பேக் வந்து ப்ராடக்டை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சென்சார் ஃபியூஷன்ஸ் அப்படின்றது மல்டிபிள் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா சென்சாரையும் என்ன பண்ணணுன்னாக்கா அதோடைய அக்குரசி இன்க்ரூஸ் பண்ணுறது தான் வந்து சென்சார் ஃபியூஷன். ரைட். சென்சார் ஃபியூஷனாக சென்சாரில் இருக்கிற இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், ப்ரோக்ராமிங் மூலிமா அதோடைய அக்குரன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து பண்ணணும். அதை வச்சு டிசிஷன் மேக்கிங் பண்ணலாம். ஸோ ஒரு டயக்ராம், பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பவர் சிஸ்டம். என்னென்ன பவர் சிஸ்டம், எதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ரோபோட்டிக்கு என்ன பவர் சிஸ்டம். ரைட். பேட்ரி மேனேஜ்மெண்ட், லியான் பேட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, காமனாக யூஸ் பண்ணுறது. தென் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கெலாம் பவர் போகணும், மோட்டருக்கு போகணும், சென்சாருக்கு போகணும், ப்ராசஸருக்கு போகணும், ரிசீவ் ஆல் கரெக்ட் வோல்டேஜ் அண்ட் தென் கரண்ட். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்ஸ். ரைட். என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் பேஸ்டு யூஸ் பண்ணி ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. தென் மிஷின் லேர்னிங் இன்டகிரேஷன் என்ன பண்ணுனாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற ப்ராடக்டினுடைய மிஸ்டேக்ஸை வந்து தானாக என்ன பண்ணணும், அதை லேர்ன் பண்ணி ரெகனைசேஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங் தானாக என்ன பண்ணணும், அதை முடிவு பண்ணணும். ரைட். லைக் ஒரு ப்ராடக்டை எடுத்தேன், ஆப்ஜெக்டை எடுத்துன்னு போயிட்டு மிஸ் பண்ணிட்டேன், கீழே விழுந்துச்சு, 2 சென்டிமீட்டர் ஹைட் தூக்குனேன், அந்த தூக்குன இடத்துல என்ன பண்ணும், திருப்பியும் 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னாக்கா ஜெட் ஆக்சிஸில் ஆப்ஜெக்ட்டு இடிக்கும். ரைட். ஸோ 1 சென்டிமீட்டர் மேலே தூக்கணும் அப்படின்னு நம்ம முன்னே சொல்லியிருப்போம். அதுதான் மிஷின் லேர்னிங். ரைட். ரியல் டைம் ப்ராசஸிங், கிரிட்டிக்கல் டாக்ஸு, அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸு, ஓகே, பாத் பிளானிங்கு, என்சூரிங் ஆல் ரோபோட்டிக் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ் இன் தி என்வரான்மெண்ட். ரைட். ஸோ பண்ணிகிட்டு இருக்கிறம்போது வர ப்ராடக்ட்டு அவாய்டன்ஸு, வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், சால்வ் பண்ணுறது தான். ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து எடுத்து பண்ணணும். கம்யூனிகேஷன் சிஸ்டம், நம்ம எப்படி ரோபோட் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் எப்படின்னாக்கா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், ப்ளூடூத் மூலிமா பண்ணிக்க முடியும், வைஃபை மூலிமா பண்ணுறாங்க. ஓகே. ரோபோட்ஸ் மூலிமா, டேட்டா ஆக்சஸ் மூலிமா பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஜிபி அப்படின்னு பண்ணுறாங்க. டேட்டா லாகிங் அண்ட் மானிட்டரிங், ஸ்டோரிங் த டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா, அனலைஸ் டீபக்கிங் அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங். யூசர் இன்டர்ஃபேஸ், ரிமோட் கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ் மூலிமா என்னது இன்டர்ஃபேஸ் அப்படின்னாக்கா அந்த இது உள்ளே இருக்கிற சிஸ்டம். ரைட். ரிமோட் கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ் த்ரோ த ஸ்மார்ட் ஃபோன் ஆப்பு அண்டு டெசிடேட் கண்ட்ரோலர் மூலிமா என்ன பண்ணும், ஒரு ஹியூமனை வந்து தானாக ஒர்க் ஆகிறது இல்லாமல் நாமளும் வந்து என்ன பண்ணலாம், அதை ஓவர்லேப் பண்ணலாம். இன்கேஸ் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்கா நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபீட்பேக் சிஸ்டம் இதில் எப்படி ஒர்க் ஆகுதுனாக்கா எல்இடிஸ் மூலிமா, ஸ்க்ரீன் மூலிமா, சவுண்ட் மூலிமா ப்ரொவைட் த ஸ்டேட்டஸ் அப்டேட்டு அலாட் அண்ட் யூசஸ். ரைட். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரோபோட்டு இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுது அப்படின்னாக்கா ஃபீட்பேக் சிஸ்டம் மூலிமா பண்ண முடியும். ரைட். அடுத்தது இன்டகிரேஷன்ஸ் அண்டு கேலிப்ரேஷன்ஸ். கேலிப்ரேஷன் அப்படின்னாக்கா சரிபார்ப்பு. ஓகே. லைக் இவ்வளோ தான் ஒரு 10 சென்டிமீட்ரு 10லேருந்து 11, 10.1, 10.2 அந்த மாதிரி வரும்ல,
இது என்ஷூர் ஆல் சென்சார் ப்ரொவைடிங் த அக்யூரேட் டேட்டா தருதா இல்லையா, கரெக்டாக தருதா, சென்சார் வந்து கால்குலேட் பண்ணுது. எக்ஸ்பிளைன் த கிரிட்டிக்கல் ஃபார் விஷன் சிஸ்டம், ரைட். ஸோ ஐஎம்ஐ மூலயமா என்ன பண்ணுது, சென்சார் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. சென்சார் இன்டகிரேஷன் required careful designs of ensure the mechanical, electronics and software components work together seamlessly. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியில் அப்ளை ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஐ மீன் பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணுறாங்களே அது, தென் ரோபோட்டிக்ஸில் ஹெல்த் இதில் பண்ணுறான், அப்புறம் அக்ரிகல்ச்சரில் அதிகமாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ரோபோட்டிக்ஸ் பிக் அண்ட் ப்ளேஸு, அப்புறம் கன்வேயர்ஸு, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நிறையா இதில் வரும். அண்ட் தென் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். ஸ்டடி வெல், தேங்க்யூ, பை.